அன்பார்ந்த இறைமக்களே, இன்றைய பொதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க புனித அந்தோணியார் அன்பிய இறைமக்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய இறை வழிபாட்டின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடத்துவத்தின் மேன்மையையும் அதற்கான தியாகத்தையும் சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்ற இறை வார்த்தைகள் நமது வாழ்வு வெறும் சுகபோக வாழ்வு அல்ல, அது தியாகமும் அர்ப்பணிப்பும் நிறைந்தது என்பதை உணர்த்துகின்றன. நம்முடைய விருப்பு வெறுப்புகளை விட இறைவனுக்கே நம் வாழ்வில் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதையும், இறைவனின் பெயரால் வரும் எளியோரையும் நற்செய்தி தாங்கி வரும் ஊழியர்களையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய இறை வாசகங்களுக்கு செவிமெடுக்க இப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். புதுயுக பயணத்தில் நாம் நுழைவோம், அருளினை வாழ்வினை நாம் பெறுவோம். புதுயுக பயணத்தில் நாம் நுழைவோம், அருளினை வாழ்வினை நாம் பெறுவோம். வருவோம், விரைந்து வருவோம், இணைவோம்
புதுயுக பயணத்தில் நாம் நுழைவோம். அருள்நிலை வாழ்வினை நாம் பெறுவோம். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பார்ப்பது ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சி. அதில் வெகு சிறப்பாக ஆண்டவன் சந்நிதி நம்முடைய மனசுக்கெல்லாம் நிம்மதி. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் சக்தியும் கடவுளுக்கு நாம் நன்றியாகுதால் வாழ்வதும் இருப்பதும் இயக்குவதும் ஓடுவதும் செயல்படுவதெல்லாம் கடவுள் கொடுத்த அழகான வரங்கள் தான், கொடைகள் தான். மாதத்துடைய கடைசி நாள் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லலாம். நம்மையே நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஆகல நம்முடைய பலவீனங்களை ஒப்பு கொடுக்கலாம், நம்முடைய கஷ்டங்களை ஒப்பு கொடுக்கலாம், நாம் பெற்ற அனுபவங்களை ஒப்பு கொடுக்கலாம். டு செல்ஃப் சரண்டர், இயேசு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பது. மூன்றாவது, கடவுளிடத்தில் நாம் அருளை கேட்பது. ஒரு 3 விஷயங்கள் மனசுக்கு எப்பொழுதும் திருப்பலிக்கு வருகின்ற போது நன்றியும் கடவுளிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்பதும், அதோடு கடவுளுடைய ஆசிரியை அருளையும் மாதா நம்முடைய தேவத்தாய் பங்கின் பாதுகாவலையும் பாத்திமனை வழியாக நாம் கேட்போம். இந்த சிந்தனைகளோடு பல்வேறு நபர்கள் நம்பிக்கையோடு திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறார்கள். அந்த கருத்துக்களை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட ஆண்டோ, ராகுல், பிரீத்தி, மேரி 18ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி அறிந்ததாக திருப்பலி ஜோசப் ஆண்டனி குடும்பத்தினர், மரிய தீபிகா, வி ஆண்டனி, இ அல்ஃபோன்சா, ரோஸ்மேரி, பிரியங்கா, பர்சேப், டெலிவரி, ஜெஸ்ஸி, எல்சா, ராணி, நிஷியா மற்றும் சைமன், ஷர்லின், சைமன் ஆகியோருடைய நன்றிகளை ஏற்று இறைவன் ஆசீர்வதிக்க. ஆண்மலை பாற்றுக்காக டேசி, பெத்லின், லூது மேரி என்கிற கஸ்தூரி, அருள்தாஸ், சாந்த் மேரி, தாமஸ் மார்டின், மரிய ராபர்ட், ஜூலியானா, ஏ மேரி, விக் ஆண்டனி, காத்தியானி, ரோசி, ஈவோ ஆண்டனி, ஜெய ரெஜினா, ஜெகநாதன், ஏ ஆர் மோஸ், மித்ரா, சி ஜெல்ஃபின், பெர்னாண்டோ, ஜெய மேரி, சகாய மேரி, லூது வின்சன், ஃபாதர் ராஜசேகரன், மைக்கேல் ஜான் கெனடி, த்ரேசா, ஜெய மேரி, ஆண்டனி ராஜ், இ வில்சன், ஈவோ ஆண்டனி, காத்தியானி, ரோசி, டி ரெஜினா மற்றும் ஜெயமேரி, டேவிட் தாமஸ் ஆகியோருடைய ஆண்மலை பாட்டுக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மற்றும் இந்த திருப்பலியானது நன்றி எதிராக பி சதீஷ் குடும்பத்தினரும் மற்றும் ராயன் 4ஆம் ஆண்டு குழந்தையினுடைய பிறந்தநாளை குழந்தையும் பெற்றோரையும் ஆசீர்வதிக்க திருப்பலியில் நாம் வேண்டுவோம். நன்றியும் கடவுளிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்பதும் அவருடைய அருளையும் ஆசீர்வாதம் மாதத்தின் கடைசி நாள் ஒப்பு கொடுப்போம். கடைசி வாரங்கள் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மறைபொருளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவ நிலைகள், செய்யக்கூடாததை நாம் செய்ததற்காகவும் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்ததற்காகவும் மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
என்றென்று வாழுமெல்லாம் அல்ல இறைவா, உமது அருளால் மத பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீர். அதனால் நாங்கள் தவறேனும் இரவில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேர் ஒளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீரா. உமோடு தூயாமியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் சூயினம் ஊரை சார்ந்த ஒரு செல்வந்த பெண் இறைவாக்கினர் எலிசாவை தன் இல்லத்தில் இன்முகத்தோடு வரவேற்று உபசரிக்கிறார். இறைவனின் ஊழியரை மதித்து அவர் செய்த அந்த நற்செயலுக்கு கடவுள் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். இறை ஊழியர்களை ஏற்பவர் இறை ஆசிரை பெறுவார் என்பதை விளக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 8 முதல் 11 மற்றும் 14 முதல் 16 முடிய. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்றபோதெல்லாம் அங்கே உணவருந்தி விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேக்கசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவார் அறிவிப்பேன். உமது பேரன்பு
கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்குரியது. நம் அரசர் இஸ்ரவேலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசக முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் திருமுழுக்கின் வழியாய் நாம் கிறிஸ்துவோடு இணைந்துள்ள ஆழமான உறவை நினைவுபடுத்துகிறார். திருமுழுக்கின் வழியாக நாம் பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு புதிய வாழ்வில் உயிர்த்தெழுவோம். எனவே மரணத்தை வென்ற இயேசுவோடு இணைந்து நாமும் பாவ நாட்டங்களை ஒழித்து கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வரம் வேண்டி இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 3, 4 மற்றும் அதிகாரம் 8, வசனம் 11. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். அப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறு நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது
உங்கள் பணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 10 இறைவாக்கியங்கள் 37 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினவருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளரை ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்கள், ஒவ்வொரு வாரமும் நாம் எல்லோரும் வருகை தந்து அதில் என்ன சிறப்பென்றால் அவருடைய விசுவாசம், நம்பிக்கை இவற்றை நிமித்தமாக நாம் வாழ்கிற வாழ்க்கை, திருமண குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு, அதில் கடந்த நாட்கள் எப்படி போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, போச்சு ஃபாதர், ஏதோ போச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. எங்கே ஃபாதர் போச்சு அப்படின்னு அதையும் சொல்லுவோம். போச்சு ஃபாதர், ஏதோ போச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாக சொல்லுவோம். இந்த போச்சுன்றதுக்குள்ளேயே எவ்வளோ ஒரு அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் நல்லா மகிழ்ச்சியாக மனநிறைவோடு இருப்பதில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வுக்கான ஒரு மிகப்பெரிய ஆற்றலில் ஒரு ஆசீர்வாதமாக நம்முடைய ஆலயம், கடவுளுடைய வார்த்தையெல்லாம் அவ்வளோ அழகு. ஆகவே அன்புக்குரிய இந்த வருஷம் பாருங்கள், தொடங்கி நாம் ஏறக்குறைய 6 மாதம் முடிவடைய போகிறது இல்லையா? ஆக பாருங்கள், எவ்வளோ நாட்கள், வாரங்கள், மாதங்கள் வேகமாக ஓடிக்கொண்டு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதில் நாம் திரும்பி பார்க்கின்ற போது சில வருடங்களுக்கு பிறகு வயதான காலத்துக்கு நல்ல மகிழ்ச்சியாக நாம் திரும்பி பார்க்க. அதனால ஒரு அழகான புத்தகம், Who Will Cry After Dying என்ற ஒரு புத்தகம் இருக்கிறார். யார் அழுவார் நாம் இறக்கும் பொழுது, ராபின் சர்மாவுடைய அழகான புத்தகம். நாம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது பயனுள்ள, மகிழ்வுள்ள, மனநிறைவு தருகின்ற வாழ்வாக அமையதான் இருக்கின்ற போது நன்றாக வாழதான் அதற்கான மந்திரத்தை, அதற்கான தந்திரத்தை, மேட்சிக்கல் அதையெல்லாம் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாம் பெறுகின்றோம். உண்மைதான் இல்லையே? ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் கோவிலுக்கு வர இயலவே என்றால் ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு இழப்பு போல உணர்வுகள் நமக்குள்ளாக வருவதற்கு காரணம் த கான்ஷியன்ஸ், மனசாட்சி. இயேசுவிடத்தில் நாம் செல்வோம், கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம், நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து கடவுள் தரக்கூடிய அருளுக்கு மேல் அருளாக நம்முடைய வாழ்வுக்கான அந்த ஆற்றலை பெறக்கூடிய அழகான அற்புதமான இடமாக. அதனால தான் திரும்ப திரும்ப தொடக்கத்தில் நான் சொன்னது போல வாரம் வாரம்
வாரம் அந்த நினைவுகளோடு தான் நாம் வாழ்க்கையை நாம் தொடங்க. அப்போ தான் மகிழ்ச்சியாக புதிய வாரமெல்லாம் அமையும். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ வாழ்வு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லாரும் ஆலயத்திற்கு போவார்கள், எல்லா கிறிஸ்துவர்களும் போவார்கள். அவர்களுடைய இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், கேத்தலிக் சர்ச்சஸ், நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அது ஒரு கிறிஸ்துவ வாழ்வு அப்படின்னா என்ன? ஒரு கிறிஸ்துவன் என்றால் என்னவாக இருக்கலாம்? ஒரு கிறிஸ்துவன் என்றால் தன் மூளை வழியாக கிறிஸ்து சிந்திக்க அனுமதிப்பவன். தன் மூளை வழியாக கிறிஸ்து சிந்திக்க அனுமதிப்பவன். தன்னுடைய இதயம் வழியாக கிறிஸ்து அன்பு செய்ய அனுமதிப்பவன். தன் குரல் வழியாக கிறிஸ்து பேச அனுமதிப்பவன். தன் கை வழியாக கிறிஸ்து உதவி செய்ய அனுமதிப்பவன். தன்னுடைய உடல் வழியாக கிறிஸ்து செயல்பட அனுமதிப்பதுதான் கிறிஸ்துவன். த்ரூ அ பாடி த கிரைஸ்ட் ஹஸ் டு பி ஆக்ட். அதே நம்ம உடல் முழுவதும் கிறிஸ்து செயல்பட, அதான் ஒரு கிறிஸ்துவன் என்பதற்கு ஒரு சிம்பிளான ஒரு வரையறையை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, உண்மையாகவே மனசுக்குள்ளே எனக்கு இந்த சிந்தனை எப்பொழுதும் வரும். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இயேசுவுக்காக வாழ்வது என்பது மிகப்பெரிய சவால். ஒத்துக்கிறீங்களா? ஏனாதோனமன்று எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் ஒரு நாள், just one day to live for the Christ, it's a big challenge. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டு இல்லையா, செயற்கை நுண்ணறிவின் உலகத்தில், அசூரமான வளர்ச்சியின் உலகத்தில், எத்தனையோ விதமான கவர்ச்சியின் பாதையில் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் ஆண்டவருக்காக வாழ்வது மிகப்பெரிய. அப்படி என்றால் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் சச்சாலும் கிறிஸ்துவ வாழ்வு, இயேசுவின் சீடத்துவ வாழ்வு. இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இயேசுவுக்காக வாழ்வது மிகப்பெரிய சவால். ஒரு இளைஞன் இருந்தார். அவனுடைய மனநிலை என்னன்னா, எந்த முயற்சியும் செய்யாமல் மகிழ்ச்சியாக வாழணும். முடியுமா? இதை இப்படியும் சொல்ல, நோகாமல் நுங்கு சாப்பிட ஆசாவும் முடியுமா? அவன் அது யாரா இந்த வழியை சொல்லுவார் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பக்கத்து ஊர்லேருந்து ஒருத்தர் வந்துக்கிறாரு, ஒரு முனிவர் வந்துக்கிறாரு. அவர் நான் மகிழ்ச்சிக்கான வழியை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவன் போயிட்டு, ஐயா வணக்கம், காலெல்லாம் விழுந்து முகம் குப்புற விழுந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வழியை நீங்கள் தான் சொல்லணும். என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது, துன்பமே இல்லாமல் இன்பமாக நான் வாழணும். அவர் மேலே கீழே அவனை பார்த்துட்டு, அப்படியா? அப்படின்னா ஒரு செய், உடைபடாமல் சிதையாமல் வளர்ந்த மரத்தின் செடியோ மரத்தையோ அதனுடைய விதையை கொண்டு வா. உடைபடாமல் சிதையாமல் வளர்ந்த மரமோ செடி அதனுடைய விதையை கொண்டு வா. அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறான். ஒரு வாரம், ஒரு மாதம், சில வருடங்கள் கழித்து திரும்ப, ஐயா நான் ஒத்துக்கிறேன், என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், கட்டாயம் அதுபோல் விதையை என்னால் கொண்டு வர முடியும். அப்போ அவர் முனிவர் சொல்கிறார், அதாவது துன்பமில்லாமல் இன்பமாக வாழ்வது கடினம். ஒரு உண்மை என்னவென்றால், துன்பம் அல்லது இன்பத்தின் நுழைவாயிலே துன்பம்தான் என்று சொல்லி, நிச்சயமாக எங்கே தேடினாலும் உடைபடாமல் சிதையாமல் எங்கே தேடினாலும் அது மரமோ செடி விதையோ கிடைக்காது. விதை என்றால் உடைபட வேண்டும், சிதைபட வேண்டும். மனிதன் என்றால் உடைபட வேண்டும், சிதைபட வேண்டும். நிச்சயமாக துன்பங்களை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். இன்றைய நாளுடைய இறைச்சிந்தனை தான் சீடத்துவ வாழ்வு என்பது துன்பத்தில் தான் அடங்கியிருக்கிறது. ரொம்ப அழகான இன்றைய நாளுடைய நற்செய்தி. எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? கடவுளுடைய வார்த்தை அவ்வளோ அழகு. அது அழகு என்பதை நாம் அனுபவித்து செயல்படுத்தினால்தான் பேரழகாக மாறும். விவிலியம் பயங்கரமான விஷயம், கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். பல நேரங்களில் நமக்கு தெரியும், ஆனால் உணர்வது கிடையாது. ஐ நோ இட் பட் ஐ couldn't able to feel it. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். எனக்கு தெரியும், நெருப்பு சுடும் தெரியும், தொட்டால் தான் அந்த உணர்வு வந்தால் தான் அதனுடைய வலி என்னங்க. அதுபோல் நம்ம இயேசுனுடைய அந்த வார்த்தை நமக்கு தெரியும், ஆனால் அது உணர்ந்து இருக்கிறோமா? அவ்வளோ ஒரு வலிமை தான் கடவுளுடைய வார்த்தை. தயவு செய்து சாவறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது பைபிளை படிச்சிருங்க. அதுதான் வேண்டுகோள். ஒரு முறையாவது திருவிவிலியத்தை படிச்சிருங்க. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஒரு முறை விவிலியத்தை படித்தவங்க கை தூங்க பார்ப்போம். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? பாராட்டு. இல்லாத முயற்சி எடுக்கலாம். நீங்கள் அதாவது ஐயோ நான் படிக்கல, கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு முறை விவிலியத்தை முழுமையாக வாசித்து பாருங்கள். இயேசு யார், கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். சங்கீத ஆசிரியர்
யூ கேன் டேஸ்ட் த லார்ட். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை மிகப்பெரிய வலிமை. இன்னைக்கு பாருங்க ஆண்டவருடைய நற்செய்தி, இயேசுவின் சீடனாக நம்ம எல்லாரும் யார்? நம்மெல்லாம் நீங்கள்லாம் உங்களை பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். உங்கள் முகங்கள் நம்பிக்கை கொடுக்கின்றன. உங்கள் முகங்களெல்லாம் பார்க்கிற போது எதையோ தேடிக்கொண்டு ஆண்டவருடைய அருளுக்காக. திருமண வாழ்க்கை சாதாரணது அல்ல, குடும்ப வாழ்க்கை சாதாரணது அல்ல. இட் இஸ் நாட் எ ஈஸி திங் டு லிவ் எ ரைட் லைஃப், டு லிவ் எ ரைட் பீயிங். இன்னைக்கு மிகப்பெரிய சவால். பிள்ளைங்களை வளர்ப்பது சவால், பிரமாணிக்கமாக இருப்பது சவால். கணவன் மனைவிக்கு பிரமாணிக்கமாக இன்றைக்கி மிகப்பெரிய சவால். அப்போது கிறிஸ்துவ வாழும் மிகப்பெரிய சவால். நிச்சயமாக ஆண்டவருக்காக வாழும். இன்றைக்கி பாருங்க, கிறிஸ்துவர் சீடத்துவ வாழ்வு என்று அதை குறித்து ஒரு 3 நிபந்தனை சொல்கிறார். ஜஸ்ட் 3 கண்டிஷன். என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா, இயேசு ஆண்டவர் சொல்கிறார், என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா, என் பின்னாடி வர விரும்பினா 3 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட், தேர்ட் கண்டிஷன். நாட் ஏர் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன். அது என்ன தெரியுமா? முதல்ல ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? ரொம்ப அழகான வார்த்தை. கணவனை விட மனைவியை விட என்னை அன்பு செய்பவர் தான் தேவை. மகனை விட மகளை விட எனக்கு முதலிடம் கொடுப்பவர் தான் தேவை. முடியுமா? நான் சொல்ல ஆண்டவருடைய வார்த்தை. பெற்றோர்களை விட அல்லது கணவன் மனைவி விட. இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதாவது கணவன் மனைவி பிள்ளைங்க அதல்ல, who is first. அதான் முதலிடம் என்பது கடவுளுக்கு தான். அவர் தான் நம்மை படைத்தார். அதான் இந்த பாயிண்ட். த ப்ரையாரிட்டி டு காட். த ப்ரையாரிட்டி. இரத்த உறவை விட இறையாட்சி உறவுக்கு முக்கியத்துவம். அதனால ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? யார் என் தாய், என் சகோதரர். யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை இறை துருவத்தை நடப்பவர். பற்றுக பற்றினை, பற்றுக பற்றற்ற, பற்றினை அப்பற்றை, பற்றுக பற்று விடற்கு. திருவள்ளுடைய வார்த்தை. உலக செல்வங்களை விட, உலகத்தின் கவர்ச்சிகளை விட, உலக போக்கை விட, உலக உறவுகளை விட, உலக வாழ்வை விட கடவுளை பற்றிக்கொள். மிகப்பெரிய சவால் ஆண்டவருடைய வார்த்தை. காரணம், அவருக்கு தான் முதல் அன்பு. the first love to God, the first love to Jesus. அவருடைய சாயலாக அந்த ஒரு வார்த்தை இருக்கும். God created his image and likeness. ஆண்டவருடைய உருவிலும் சாயலும் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். தொடக்க நூல் 1:28 இல்லையா? ஆக நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம், முன்னுரிமை கடவுளுக்கு மட்டும்தான். இதெல்லாம் வந்திருக்கோம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வாழ்நாள். அதான் ஆண்டவருடைய அழகான விஷயம். ஒரு இடத்துல வரும் பைபிளில், லூக்கா நட்சத்திரம் 9ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே நான் உன்னை பின்பற்ற விரும்புகிறேன், நான் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வரட்டுமா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்வார்? கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்க கூடாது, அவன் இறையாட்சிக்கு தகுதியற்றவன். ஆக கலப்பையில் இயேசுதான் வாழ்க்கை என்றால் இஸ் த ஃபர்ஸ்ட். நம்ம வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே, பெற்றோர் பிள்ளைகள் அந்த உறவில் நீங்கள் வாழ வேண்டும். தட் இஸ் அ காட்ஸ் நியதி, கடவுளுடைய நீதி. ஆனால் நம்முடைய குடும்ப உறவுகளிலும் திருமண உறவுகளிலும் இருந்தாலும் இறைவனுக்கு தான் முன்னுரிமை, கடவுளுக்கு தான் முதலிடம். இதுதான் ஆண்டவருடைய த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சேலத்துவம், கிறிஸ்துவ வாழ்வு என்பது இறைவனுக்கு முன்னே. நம்ம யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்? அதான் இந்த கேள்வி. யாருக்கு என்னுடைய வாழ்க்கையில் முன்னுரிமை? நீங்கள் யோசித்து பார்த்தா பிரமிப்பாக இருக்கு. இன்னைக்கு யாருக்காக நான் வாழ்கிறேன்? கணவனை நம்பி நான் வாழ்ந்தேன், என்னை ஏமாற்றிட்டாங்க. மனைவியே கதி என்று வாழ்ந்தேன், எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க. பிள்ளைகளே எனக்கு வாழ்க்கையில் வாழ்ந்தேன், பிள்ளைங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, கைவிட்டாங்க கடைசியில். அப்போ யாருக்காக நம்ம வாழ்கிறோம்? எதற்காக வாழ்கிறோம்? கடவுளுக்கு தான் முன்னுரிமை, அந்த இறைவனுக்கு தான் முதலிடம். அதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆக இறைவனுக்கு முன்னுரிமை முதலிடம் கொடுக்கின்ற மனிதர்களாக, குடும்பங்களாக, கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடிகிறதா? இதுதான் முதல் சிந்தனை, ஆண்டவருடைய அழகான விதி, நிபந்தனை. இரண்டாவது, சிலுவையை தூக்கி கொண்டு வருபவர் தான் என்னுடைய தகுதி உடையோர். சிலுவை, துன்பங்களை தூக்கி கொண்டு வருபவர். சிலுவை என்றால் என்ன? துன்பம். நல்லா ஒரு பங்கில் பெரிய தியானம் நடந்தது. தியானத்துடைய கடைசி நாள் தியானம் கொடுக்குற ஃபார் சொல்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிலுவைகளெல்லாம் தூக்கிட்டு வாங்க. வீட்டில் சிலுவைலாம் வச்சுருப்பீங்கள, தூக்கிட்டு வாங்க. ஒரு கணவர் அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு வர்றார். என்னம்மா இவன் தான் என் சிலுவையை? அப்படி இல்லை. சிலுவைகள் என்றால் துன்பங்கள், துயரங்கள், சவால்கள், கஷ்டங்கள். சில நேரங்களில் நான் வீடுகளுக்கு போகும்போது, ஏன்னா உங்களுடைய அனுபவத்தோட கூடுதலாக என்னுடைய அனுபவம் இருக்கும். 21 ஆண்டுகள் பங்கு வாழ்க்கையின் போது எவ்வளோ பங்கு குடும்பங்கள். இந்த சில நேரங்களில் மனசு கஷ்டமாகவும் இருக்கும் எனக்கு,
அவங்களுக்கு ஆறுதல் எப்படி சொல்லணும்னு நான் யோசிப்பேன். சில பேர் கேன்சரில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் முதல்ல வந்து நான் பயந்த ஒரு நாள் உண்டு. பயந்த நாள் எப்போன்னா, த ஃபர்ஸ்ட் பரியல் ஆஃப் த டெத் சாந்தோமில் கியூபல் ஐலாண்டில் நான் அப்போ டீக்கனாக இருக்கிறேன். அப்போ பயங்கர மழை, 6 அடி தோண்டணும். அந்த மழையில் தோண்டம்ல அங்கே வச்சாங்க. அதான் ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங், நான் பண்ண ஃபஸ்ட்டு சாவு பிளெஸ்ஸிங் அதான். அப்போல்லாம் எனக்கு ஒரு பயம். அதுக்கப்புறம் எவ்வளோ பேரை நான் அடக்கம் செஞ்சுருக்கிறேன், நிறைய பேரை. அப்போல்லாம் வீடுகளுக்கு போகும்போதெல்லாம் கேன்சரில் லாஸ்ட்டு ஸ்டேஜை நிறைய பேரை பார்த்துருக்கேன். பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு அனாயிண்டிங் சிக் கொடுத்துட்டு வரும்போது எனக்கு நல்லாவே தெரியும், சொல்ல மாட்டேன் நான் வெளியில், எனக்கு நல்லாவே தெரியும் கடவுள் உங்களை எடுக்க போகிறாங்க. அப்போல்லாம் நான் உங்ககிட்ட நான் சொல்கிற வார்த்தை இதுதான், நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கடவுளுடைய பாடுகளில் பங்கெடுக்க உங்களுக்கு தான் வாய்ப்பு. புரியுதா நான் சொல்கிறது? துன்பங்களில் பங்கெடுப்பது தான் கிறிஸ்துவ வாழ்வு. நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்குது. ஜெயினிசம், ஜுடையிசம், இஸ்லாமிசம், புத்திசம், ஜெயினிசம், எவ்வளோ மதங்கள். எங்கே வித்தியாசம் இருக்குது? கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் எங்கே வித்தியாசம்? எங்கே இயேசு வித்தியாசப்படுகிறார் என்றால் அதான் சூட்சுமம். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் கிறிஸ்துவத்தின் மேன்மையை உங்களுக்கு புரியும். எந்த சூட்சுமம் என்றால், ஆண்டவர் இயேசு கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் த சஃபரிங், துன்பம்தான் மிகப்பெரிய வலிமை என்கிறார். அதனால தான் ஒரு பாடுகள் எடுக்கிறார். என் சிலுவையை தூக்கிக்கூடிய வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் இயேசுதான் பிரதானம், கடவுளே முன்னுரிமை, இயேசுதான் எனக்கு எல்லாம் என்ற நம் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நோய்கள், மரணங்கள், சறுக்கல்கள், அவமானங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், பின்னாடி பேசுகிறவங்க, இந்த கிரிட்டிசிசம், குறை சொல்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம சந்திச்சுட்டு ஆண்டவருக்காக என்று வாழக்கூடிய இந்த மனநிலை தான் பெரிய விஷயம். சைக்காலஜிஸ்ட் ஸ்டெக் பெக் என்பவர் அவர் சொல்கிற ரொம்ப அழகான வார்த்தை, காலைல படிச்சுக்கிட்டு இருந்த ரொம்ப அழகான வார்த்தை. அதாவது துன்பங்கள் தான் ஒரு மனிதனுக்குள்ள இருக்க ஆற்றலையும் ஞானத்தையும் வெளிக்கொணரும். என்ன அருமையான வார்த்தை! துன்பங்கள் தான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய ஆற்றல், ஞானத்தை வெளிக்கொணரும். மன அளவிலும் ஆன்மீக அளவிலும் உயர்த்துவது துன்பம் தான். இன்னும் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் படுகின்ற காயங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையின் பாடங்கள். துன்பங்களை சந்திப்பதில் தான் ஞானம் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் ஞானமுள்ளவர்கள் துன்பத்தை கண்டு ஓடுவது கிடையாது. என்ன வார்த்தை இல்லையே? ரபீந்திரநாத் தாகூர் ஏற்கனவே நிறைய பேரை சொல்லியிருக்கார். அவர் சொல்லுவார், கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை அறிந்து கொள்ள துன்பங்கள் உதவுவது போல இன்பங்கள் உதவுவது கிடையாது. உண்மையா? கடவுளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இன்டிமேசி, இந்த வார்த்தை பாருங்க, இன்டிமேசி, கணவன் மனைவிக்கு அந்த இன்டிமேசி இருக்கு இல்லையா, அந்த அந்தரங்கமான உறவு, அதுபோல கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்தரங்கமான உறவை அறிந்து கொள்ள துன்பங்கள் உதவுவது போல இன்பங்கள் உதவுவது கிடையாது. ரபீந்திரநாத் தாகூர் ஃபிலாசபர். சரிங்களா? அப்போ என்னன்னா, அன்புக்குரியவர்கள், நம்ம வாழ்க்கையில் முணுமுணுப்புகள், புலம்பல்கள் இருக்கக்கூடாது. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும். யார் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, மகிழ்ச்சியோட மனநிறைவு. நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற நினைவுகள் தான் நம்பிக்கை பிறக்கிறது. ஆகவே திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, சொசைட்டியில், வேலை செய்கிற இடங்களில், வீட்டில், அக்கம் பக்கத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய அத்தனை சவால்கள் கட்டாயம் அதில் தான் சூட்சமம் அடைகிறது. சிலுவையின்றி சிம்மாசனம், சிலுவையின் வழியாகத்தான் நாம் இயேசுவின் சீடராக கிறிஸ்துவ வாழ். மூன்றாவது, தன் உயிரையே கொடுப்பவர் தான். என்ன விஷயம்? ஆண்டவர் இயேசுவுக்காக நாம் கொடுப்பது. இப்போ வர வாரம் தோமையாருடைய விழா வரும், ஜூலை 3. அவருடைய வார்த்தை கவனிச்சுக்கலாம், அவரோடு செல்வம், அவரோடு இறப்பம். Go with him, join with him. Let's all live for Christ and die for. இயேசுவோடு இறந்த மாயன் இயேசுவோட வாழ்வு. இன்றைய நாளுடைய புனித பவுலடியார் 2ஆம் வாசகம். நாம் இயேசுவுக்காக கொடுப்பது, இழப்பது, நம்மையே நாம் லெட்ஸ் டை ஃபார் கிரைஸ்ட். இயேசுவுக்காக, இயேசு யார் என்பதை நாம் அனுபவித்தால் தான் இயேசுவுக்காக நாம் வாழ்வோம். தியாகங்கள், சாக்ரிஃபிஷியல். நீங்கள்லாம் ஒரு விதத்தில் ரொம்ப பிடிக்கும். ஒரு தாயினுடைய, நான் இன்றைக்கி படிக்கும்போது நினச்சேன், ஒரு தாயின் தியாகம். ஒரு தாய் தன் குழந்தைக்காக போராடுகின்ற அந்த வாழ்க்கை, கணவன் இல்லாமல் இல்லையா, கணவன் இல்லாமல் ஒரு தாய் படுகின்ற வேதனைகள். அப்போ உங்களுடைய தியாகம் கடவுள் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஒரு தந்தை தன் குடும்பத்தை போராட்ட அந்த தியாகம், தன் உயிர் கொடுத்து குடும்பத்தை அதை ஆசீர்வாதம் மாற்றுகிறார்.
ஒரு அழகான புத்தகம் இருக்கிறது, த சிட்டி ஆஃப் ஜாய், எழுதியவர் டொமினிக் லெபாரே. கொல்கத்தா மாநகரத்தை வைத்து எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தில் சாராம்சம் இதுதான். ஒரு ரிக்ஷா தொழிலாளி, ரிக்ஷாக்கள் ஃபேமஸ் அப்போல்லாம், ரிக்ஷா தொழிலாளி தன் குடும்பத்தை காப்பாற்ற அவர் என்ன போராடுகிறார், வறுமை, தன் குடும்பத்தை மனைவி பிள்ளைங்களை காப்பாற்ற தன்னுடைய ரத்தத்தையே அவர் பலமுறை விற்கிறார். ஒரு கட்டத்தில் போதுமான ரத்தம் இல்லாமல் நோய்வாய்ப்படுகிறார். எலும்பு வியாபாரிகளை வரவழைத்து, நான் இறந்த பிறகு எலும்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று முன்கூட்டியே பணம் வாங்கி தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். இவர் இறந்த பிறகுதான் தன் குடும்பத்தை காப்பாற்றவர் என்னெல்லாம் செய்தார் என்ற தியாகத்தை புரிய வைப்பதுதான் த சிட்டி ஆஃப் ஜாய் என்ற புத்தகம். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன், ஒரு தந்தை, தாய் கொடுக்கின்ற இழக்கின்ற இழப்புகள், தியாகங்கள், இயேசுவோட நாம் இயேசுவுக்காக குடும்பத்தை நாம் காப்பாற்றுவோம். இப்படியாக அன்புக்குரியர்கள் எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? ஆக ஒன்று, கடவுளுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து வாழ்வோம். ரெண்டு, நம்முடைய வாழ்க்கையில் சிலுவைகள் துன்பங்களை முணுமுணுக்காமல் புலம்பாமல் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு வாழ்வோம். இயேசுவுக்காக நாம் வாழ்வது இறப்பு. கடைசியாக இந்த நாளுடைய முதல் வாசகம் என்ன கவனிச்சிங்க? முதல் வாசகம் என்ன கவனிச்சிங்க? ரொம்ப அழகான வார்த்தை, கவனிச்சிங்களா? நீங்கள் எவ்வளோ தூரம் கவனிச்சிங்க? நான் கவனித்தேன். என்ன ரொம்ப அழகான விஷயம். 2 அரசர்கள் புத்தகம். எலிசா என்ன பண்ணார்? ஒரு வீட்டுக்கு போகிறார். இதோட முடிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறாரு, பணக்கார பெண். அந்த வீட்டுக்கு போனவுடனே அந்த பெண்ணு கவனிக்கிறார். நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் கவனித்து அந்த எலிசாவுக்காக ஒரு தம் வீட்டுக்கு மேலே ஒரு அறையே ஏற்படுத்தி தங்க வைத்து சொல்கிறான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பேசிக்கிறாங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டை இவரை பார்த்தா புனிதர் மாதிரி, செயின்ட்லி மேன், நம்ம இவர் வீட்டில் எப்போனாலும் இவர் வரட்டும், இவரை தங்க வைப்பேன்னு. என்ன நடந்தது? அதற்காக என்ன நடந்தது? இறையடியார்களுக்கு, இறை ஊழியர்களுக்கு பணிவிடை செய்தால் என்ன நடந்தது? என்ன நடந்தது? அந்த பெண்ணுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அப்போ பாருங்க, அப்போது எலியா சொல்கிறார், இந்த பெண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, பெண்ணை வர உனக்கு என்ன பிரச்சனை? குழந்தை இல்லை. அடுத்த வருஷம் இதே நாள் உனக்கு குழந்தை. ஆக இறை அடியார்கள், இறை ஊழியர்கள், இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து பணிவிடை செய்தால் கடவுள் அதற்கான ஆசிரை தருவார். இன்னைக்கு நற்செய்தி முடிகிறது இவ்வாறு, ஒரு கிண்ணம் குளிர் தண்ணீர் கொடுத்தாலும் இறை பணியாளர்களுக்கு அதற்கான கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள். எவ்வளோ விஷயம் பார்த்தீர்கள். ஆகவே இறை பராமரிப்பில் நம்பிக்கை, இறை ஊழியர்கள் நம்பிக்கை, இறை பணியை நாம் செய்வோம். மகிழ்ச்சியோட மனநிறைவோட மாதத்துடைய கடைசி வாரத்தை நிறைவு செய்து புதிய மாதத்திற்குள்ளாக நாம் உள்ளே நுழைந்து அந்த ஆண்டவன் நமக்காக இருக்க நம்பிக்கையோடு நம் வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவைகளை நாம் ஏந்தி கொண்டு அல்லது சவால்களை சந்தித்து கொண்டு கடவுளுக்கே முன்னுரிமை, முதலில் என் ஆண்டவன் இயேசுவை நான் சுவைத்து பார்க்க போகிறேன் என்ற நம்பிக்கையோடு நம் உயிர் எல்லாம் அந்த ஆண்டவருக்காக வாழ்வோம். கடவுள் எல்லாரையும் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அந்த ஆண்டவர் நமக்காக, அம்மா தேவத்தாய் நமக்காக பரிந்துரைப்பால். ஆசீர்வாதம். எழுந்திருப்போம். விசுவாசப்பரமாக ஆவி
கிறிஸ்துவோடு இறந்தமாயின் கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தோம், அவரோடு நாம் இறப்போம், அவரோடு நாம் கடவுள் ஆண்டவருக்கே முன்னுரிமை. நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்கள் சிலுவைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையும் நம்ம உயிர் உறவுகள் எல்லாம் கடவுளுக்காக என்று சொல்லி பல பொது தேவைகளை நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதமாக கேட்போம். பல பொது தேவைகளுக்காக நாம் வேண்டுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக மன்றாடுவோம். அன்பான இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் கிறிஸ்துவின் சீடத்துவ வாழ்வை முழுமையாக வாழவும், தங்களுக்கு வரும் சிலுவைகளையும் சவால்களையும் மனமுவந்து ஏற்று இறை மக்களை விசுவாச பாதையில் வழிநடத்த தேவையான தூய ஆவியின் கொடைகளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத் தலைவர்களுக்காக மன்றாடுவோம். நாட்டை காக்கும் பொறுப்புமிக்க பணியை தலைவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்தும் எம் இறைவா, நாட்டினை காக்கும் தலைவர்கள் அனைவரும் மத சுதந்திரத்தையும் ஜனநாயக விழுமியங்களையும் காக்கவும், மக்களின் நலனில் அக்கறை காட்டும் நல் மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்காக மன்றாடுவோம். இரக்கமுள்ள தந்தையே, சிறியோர் ஒருவருக்கு செய்யும் உதவிக்கு கைமாறு பெறாமல் போகார் என்ற உம் வார்த்தையின்படி ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் மற்றும் நோயாளிகளுக்கு எளிய உதவிகளை செய்து அவர்களின் தேவைகளில் கரம் கொடுக்கும் தாராள மனதை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்கள் இளையோருக்காக மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் இறைப்பற்றும் பரஸ்பர அன்பும் பெருகிட செய்தருளும். எங்களின் உறவுகளுக்கு மேலாக உமக்கு முதலிடம் கொடுத்து வாழும் பாக்கியத்தை எங்கள் இளையோருக்கும் குழந்தைகளுக்கும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது கருத்துக்களோட நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்புக்கொடுப்போம். எல்லோரும் கரங்களை நாம் குவித்து கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த இடம் ஒரு அழகான ஆசீர்வாதமிக்க ஆற்றல் மிகுந்த இடம். ஏன்னா பல சூழ்நிலைகள் நாம் எல்லோரும் இருந்தாலும் இந்த நேரத்தில் நம் எல்லாருடைய எண்ணம் என்ன? நல்ல எண்ணமாக தான் இருக்கும், எல்லாருடைய எண்ணம். ஆக இந்த நல்ல எண்ணத்தில் விளைகின்ற ஆற்றல் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய பரம்பொருளாகி கடவுள் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அதனால் நீங்கள் செவியுங்கள். உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்வுக்காக என் ஆண்டவர் இயேசுவை நாம் எப்படியெல்லாம் அனுபவித்து கொடுக்கிறோம், இயேசு யார் என்பதை எனக்குள் நான் அனுபவிக்க முடிகிறதா? ஆண்டவருடைய அழகான நிபந்தனைகளை நாம் அலசி பார்ப்போம். கடவுளுக்கு தான் முன்னுரிமை முதலிடம் கொடுக்க முடிகிறதா? சிலுவைகள், துன்பங்களை, துயரங்களை நாம் முணுமுணுக்காமல் புலம்பாமல் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனத்திராணி, மன வலிமை எனக்குள் இருக்கிறதா? என் உயிர் உறவுகள் யாருக்காக? இயேசுக்காக, கடவுளுக்காக என்று வாழ முடிகிறதா? கேட்போம், செபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் நம் உள்ளத்தின் உணர்வுகளை அறிந்தவர். நம்புவோருக்கெல்லாம் நலமும், தேடுவோருக்கெல்லாம் வளமும், தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் சத்தியமாக உள்ள இறைவன் நம்முடைய உழைப்புக்கேற்ற சன்மானத்தை கூலியாக படி அளந்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் குடும்பங்களெல்லாம் நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்புகிற தெய்வம் நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இறைவனுக்கு நெஞ்சாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு திருப்பலியில் தொடர்வோம். கடவுள் நம்ம ஒருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பள்ளி தரும்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியை சொல்லி நம்மையே நாம் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அருளுக்கு மேல் அருள் பாலிக்கின்ற அந்த இறைவனுடைய அருள் ஆசிரியை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ மனநிறைவோடு நம்முடைய குடும்ப வாழ்வெல்லாம் நகர்த்த ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய அற்புதமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் அது மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்கும் வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியும் புனித காணிக்கைகள் மக்கள் ஏற்றவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரானது என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் என்னை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்கள் கடமையும் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை எல்லாம் அழித்தார். இறந்தோடு வைத்திருந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் இடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர்கள் அணிகளோடும் புனிதரின் பெருத்திரளோடும் நாங்களும் சேர்ந்து மக்க புகழ்ச்சி பண்ண சைத்து வரை குரலா பாடுவதா. கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்மை நாம் முழுமையாக தற்கையளிப்போம். செல்ஃப் சரண்டர். நம்ம மனசுக்குள்ள நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளாக எத்தனையோ விதமான அனுபவங்களை நாம் பார்த்திருப்போம். நல்லது, கெட்டது, கசப்பு, இனிப்பு, நம்பிக்கை, அவநம்பிக்கை, பலவீனங்கள், பலங்கள், எத்தனையோ விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் ஆண்டவா என்று நாம் இங்கே வருகின்ற பொழுது அதற்குரிய மன்னிப்பை, அருளை, ஆசிரை கடவுள் வழங்குகிறார். கடவுளுடைய அருள் ஆசிர் அவருடைய திருவுடல் இரத்தத்தின் வழியாக எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூளை முடுக்குகளெல்லாம் அமர்ந்து நின்று முழங்கால் படித்து கொண்டு இயேசுவே என்று ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையிலுடைய பலத்தையை நீங்கள் அனைவரும் அனுபவிப்பீர்கள். ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய ஆசிரை கேட்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே இந்த தூய ஆவியை கொடு. இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக. பாடுபட உலகமே
பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உன்னமே இரவு அருளிய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தமது சீடர்களுக்கு அளித்தவர். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் தினம். ஏது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையன் நினைவாக நம்பிக்கையும் மாறி பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானோர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் சொல். அன்பான இயேசுவே, அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட வாஞ்சை மேல் வாஞ்சையாக, ஆசை மேல் ஆசையாக உம்மை சந்திக்க வருகை தந்திருக்கின்ற அத்தனை மக்களின் ஆசீர்வாதம். பல்வேறு எண்ணங்களோட, சூழலோட, கவலைகளோட, சில பேர் சந்தோஷத்தோட, சில பேர் நிறைவோட, சில பேர் காயங்களோட, சில பேர் வாழ்க்கையில் வலிகளோட, புரியாத புதிரோட, நோய்களோட, எவ்வளோ சவால்களோடு வந்தாலும் இங்கே கிடைக்கக்கூடிய அற்புதமான அந்த ஆற்றல், ஒரு புது தெம்பு, புதிய உற்சாகம், புதிய நம்பிக்கையை மக்கள் என்னாலும் பெறுவார்களாக. மற்றும் இந்த திருப்பலியிலே தன்னுடைய பிறந்த நாள், திருமண நாள், நன்றியறிதல்கள், சிறப்பு கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அத்தனை விசுவாசிகளை ஆசீர்வதி. ஆண்மையை பற்றிக்காக ஒப்பு கொடுத்த அனைத்து ஆண்மக்கள் மேலும் நித்திய இளைப்பாறுதலை பொழியும்படியாக வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தல் மெதுநோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைப்பது மற்றுமுக ஒளியினுடைய ஏற்றமைகள் அனைவரும் மீது இரக்கமாயும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கவதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாக தந்தையே, யாவியாரின் ஒன்றைக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் பெற்றோர்களை விட, கணவன் மனைவியை விட, பிள்ளைகளை விட கடவுளுக்கு தான் முன்னுரிமை. வெரி கிளியர், ஜீசஸ் வெரி கிளியர். ஆண்டவர் இயேசுவுக்கு தான் முன்னுரிமை, முதலிடம். நாம் சிலுவைகளை தூக்கி கொண்டு செல்பவர் தான்
கடவுளுடைய சீடர். நம் உயிர் என்பது இயேசுவுக்காக மட்டும்தான். இந்த ஒரு அழகான சிந்தனை இன்னும் நாம் உள்வாங்கி மகிழ்ச்சியாக வாழ ஆண்டவர் இயேசுவை, கடவுளை நாம் போற்றி புகழ்ந்தேத்தி நாம் பாடி நாம் ஜெபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுமை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துவர்களுக்கெல்லாம் எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கைகள், சுயநலங்கள், முன்னுணர்வுகள், புலம்பல்கள் எல்லாம் ஆண்டவரை மன்னித்து உடையார்களையும் ஆசீர்வாதத்தை என்னாலும் குழந்தைகள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் ஒற்றுமை அளித்தருட திருமணம் ஒன்று மாதாட்சி செய்கின்றவர். ஆண்டவருடைய அமைதி நாள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லோரும் இயேசுவை நாம் பார்ப்போம். நம்முடைய விசுவாசமே இதில் அடங்கியிருக்கிறது. நான் என்னாலும் எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன் சொன்ன ஆண்டவர் தன் திருவுடல் இரத்தத்தின் வழியாக நம் உள்ளத்தை தேடி வருகிறார். கடவுளுக்கு, இயேசுவுக்கு தான் முன்னுரிமை, முதலிடம். நம் வாழ்க்கையில் சவால்கள் பார்த்துக்கொள்ளலாம். கடவுள் நம்மோடு என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற மனநிலை. நம் உயிர் யாருக்காக? இயேசுவுக்காக. நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வரக்கூடிய ஆண்டவரின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசையோடு, தயாரிப்போடு, வாஞ்சையோடு நம் ஆண்டவரை நாம் எதிர்கொள்வோம். இயேசுவின் திருவுடலின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள்.
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை குறிப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்னை கட்டிடும், ஒரு சத்ருவிடம் என்னை காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவே நன்போடு என்னை ஏவிடும், வருகவே நன்போடு என்னை ஏவிடும். இயேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை மீண்டும் ஒருமுறை உங்களை பார்ப்பதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி கடவுளுடைய அருள் ஆசிரை இறை வார்த்தையின் ஒளியில் உங்களை வழி அனுப்புவதில் மிகுந்த மகிழ்ச்சி. எப்பொழுதும் கடவுள் தரக்கூடிய அருள் ஆசி நம்முடைய ஆலயம் பங்கு ஆலயத்திற்கு செல்வோம், ஆண்டவன் அருள் ஆசி பெறுவோம் என்று நம்பிக்கையோடு வரக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு என்னென்னா தெரிந்து கொள்வது நல்லது. காலையிலிருந்து 6 மணிக்கு நாம் தொடங்குகின்றோம். ஏறக்குறைய நம்முடைய பங்கில் 9 திருப்பலிகள். எப்படின்னா 2 கேட்டகிசம் திருப்பலி, இன்னையிலிருந்து நம்முடைய வரதராஜம்பேட்டையில் ஒரு திருப்பலி, பங்குவில் 6 திருப்பலி, 9 திருப்பலிகள். இந்த 9 திருப்பலிகள் எங்கேயாவது நடக்குதா நம்மளுடைய தெரியல. இருந்தாலும் நம்ம பங்கில் கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் நிறைய பேர் வராங்க, அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் கடவுளுடைய விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இட்ஸ் a God's will and God wants much more than that. A blessed mother, Our Lady of Fatima wants a people to be gathered here. இங்கே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. பாத்திமா மாதாவுடைய அந்த உடனிருப்பு மிகப்பெரிய வலிமையாக இருக்கிறது. அதனால் நிறைய பேர் வராங்க. அதுவும் பக்கத்து பங்கில் இதெல்லாம் வருவதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆக தொடர்ந்து நம்முடைய பங்கு நிறைய மக்களுடைய வருகையால் நிறைய ஆசீர்வாதங்கள். ஆகவே உங்களையும் அன்போடு உற்சாகப்படுத்தி மீண்டும் மீண்டுமாக சொல்வது, திருமண குடும்ப வாழ்வு அது சவாலாக இருந்தாலும் அது ஒரு கலை. அந்த கலையை உங்களுடைய பல சிந்தனைகளால் கொலையாக மாற்றக்கூடாது, கலையாகத்தான் வாழ வேண்டும். ஆக யூ மஸ்ட் லிவ் டு ஆர்ட் ஆஃப் லிவிங் த மேரிட்டல் அண்ட் ஃபேமிலி அண்ட் லைஃப். ஆக நன்றாக வாழுங்கள். அன்போடு உங்களை வாழ்த்துக்கிட்டேன். புதிய நாள், புதிய வாரம், மாதத்துடைய கடைசி வாரத்திற்காக கடவுளுக்கு நாம் கரவொலி எழுப்பி நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் சொல்வோம். தொடர்ந்து இறைவனுடைய மகிமைக்காய் ஆண்டவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்க அன்போடு வாழ்த்துக்கிட்டேன். இந்த நாளுடைய அறிவிப்புகள், இன்றைக்கு இந்த திருப்பலியை சிறப்பித்த பண்ணி அந்தோணியார் அன்பியம் அண்மையில் அவங்க அன்பியத்துக்கு சென்று திருப்பலி நிறைவேற்றினேன். மிகுந்த மகிழ்ச்சி உற்சாகத்தோடும் நன்றாக சேர்ந்து செயல்படுகிறார்கள். இப்போதும் திருப்பலியை சிறப்பித்திருக்கின்ற புனித அந்தோணியார் அன்பிய பொறுப்பாளர்கள் குடும்பங்களுக்கு ஒரு கரவொலி எழுப்பி நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்வோம். காட் பிளஸ் யூ. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி புனித ஜான் பால் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய புனிதர்கள் 2 இம்பார்ட்டன்ட் திருவிழா. நாளைக்கு ஜூன் 29. நாளைக்கு என்ன விழாவாக இருக்கும்? ஆயுத பூஜை. மொகரம் முடிஞ்சு போச்சு. அடுத்து வேறு என்னவா இருக்கும்? ஃபாதர் தெரியலையா ஃபாதர்? தீபாவளி எப்போ வரும்? எப்போ கவர்மெண்ட் ஹாலிடே? நாளைக்கு என்ன நாள்? பெரிய விழா, நம் திரு அவையினுடைய பெரிய விழா. என்ன விழா? புனித பவுல் புனித ராயப்பருடைய விழா. ரொம்ப அழகான விழா. அவங்க 2 பேர் இல்லைன்னா காலி இல்லையா? அவ்வளோ பெரிய அழகான மனிதர்கள். ராயப்பர் பாருங்கள், ராயப்பர் படிக்காதவர், பவுல் படித்தவர். ராயப்பர் அவசர புத்தி, பவுல் நிதானம். 2மே முரண்பாடு. கடவுள் அவங்களை அழைக்கிறார். ஒருத்தர் இன்சைட் த ரோம், அவர் தலைக்கீழாக இறக்கிறார். ராயப்பருடைய கல்லறையில்தான் பேராலயமே கட்டப்பட்டு இருக்கிறது. ரொம்ப நல்லாயிருக்கும், பிரமிப்பாக இருக்கும். நீங்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே போர் வேறு நடக்குது. அந்த போரே நமக்கு அக்க போராகுது.
ஆகையால் இருந்தாலும் அந்த போர் நிறுத்தத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்த வருஷமும் நம்ம ட்ரை பண்ண ஹோலி லேண்ட் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆகையால் நீங்கள்லாம் பல பேர் கனவுகளாக நினைத்து கொள்ளுங்கள், அதை நோக்கி பயணிகள் கட்டாயம் நீங்கள் செல்ல வேண்டும். உங்கள் பிள்ளைகள் வழியாவது நீங்கள் செல்லுங்கள். ராயப்பருடைய கல்லறையில் தான் நம்முடைய பேராளர். அதே போல் புனித பவுல் அவுட் சைட் த ரோம், அதாவது இன்சைட் த ரோம் ராயப்பருடைய கல்லறை, அவுட் சைட் புறவினத்து மக்களுக்கான அப்போஸ்தலன். அதனால் புனித பவுலுடைய அந்த கல்லறை அங்கே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3-4 முறை நான் பார்த்துருக்கிறேன். ஆகையால் அவங்களுடைய விழா நாளைக்கு சென்ட் பீட்டர் அண்ட் சென்ட் பாலுடைய விழா விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய மாபெரும் தூண்களாக நாம் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜூலை 3 என்ன விழா? அவர் இல்லை என்றால் கிறிஸ்தவமே இந்தியாவில் இல்லை. யாருடைய விழா? புனித தோமையார் விழா. தோமையாரின் வாரிசுகள் இல்லையா? அருமையான வார்த்தை. அவரோடு செல்வம், அவரோடு மடிவம். எல்லாம் யோசித்தாங்க எருசலேம் போய், ஆனால் இவர் தான் சொல்கிறார், லெட்ஸ் கோ வித் ஹிம் அண்ட் டை வித் இயேசுவோட சில இயேசுவோட மடிவோம். அந்த துணிச்சல் தான். நீங்கள் இந்தியாவுக்கு வர்றதெல்லாம் சும்மா இல்லை. நிறைய வரலாறு நான் படிச்சிருக்கிறேன். நிறைய நாகரிகங்கள் இந்தியாவுக்கு அந்த காலம் நினச்சி பாருங்கள். 52 AD வராரு. பயங்கர சேலஞ்ச். இந்தியாவில் பயங்கர என்ன சொல்கிறது, கத்தோலிக்க விசுவாசம் சிறிதளவு கூட இல்லாத சமயத்தில் தோமையார் அவருடைய தைரியம், அவருடைய துணிச்சல் தான் இங்கே வருகிறது. நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு. இயேசு சொல்ல தோமையார் தான் காரணம். என் ஆண்டவரே, எனக்கு மை லார்ட் அண்ட் மை காட். அருமையான வார்த்தை. கடவுள் இவர் தான் என்று அந்த கடவுளை, உண்மையும் மெய்யான கடவுளை கொண்டு வந்த தோமையாருடைய விழா. ஆகையால் வெள்ளிக்கிழமை விழா. கூடுமானவர்களுக்கு நீங்கள் திருப்பலிக்கு வரலாம். இல்லை என்றால் நீங்கள் சாந்தோம் பெசிலிக்கா ஒரு விசிட் போகலாம். முடிஞ்சவங்க குடும்பமாக லிட்டில் மவுண்ட்டுக்கு போகலாம். பிறகு தாமஸ் லிட்டில் மவுண்டில் திருவிழா. திருப்பலிக்கு என்னை அழைத்திருக்கேன். நான் தான் திருப்பலி வைக்கிறேன். திருவிழா திருப்பலி லிட்டில் மவுண்டில். அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதில் தோமையார் திருவிழா நாளில் அவங்க திருப்பலி வைப்பது. ஆகையில் இதெல்லாம் வெள்ளிக்கிழமை நம்முடைய விசுவாசத்தை கட்டியவனால திருவிழாவுடைய வாழ்த்துக்கள். பிறகு அன்புக்குரியவர்களை, சென்ற வாரம் ஞாயிறு காணிக்கை 74,250. இந்த வாரத்துடைய அறிவிப்புகள். கேட்டகிசம் நல்லா தொடங்கி இருக்கும். பெற்றோர்கள் பாராட்டுகள், பிள்ளைகளை அனுப்புங்கள். ஆங்கில வழி கல்வி நம்முடைய லோயலா பள்ளியில் நாம் முன்னாடி இருந்தது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த மெத்தடை மறுபடியும் முயற்சி எடுக்கின்றோம். ஆகையால் கேட்டகிசம், இங்கிலீஷ் கேட்டகிசம் நம்ம பிள்ளைகளுக்கு லோயலா ஸ்கூல். பிறகு மாஸ் இங்கே நடைபெறும் சாண்டர்ஸ் ஹாலில். தமிழ் கேட்டகிசம் ஃபாட்டிமா ஸ்கூலில் முதல்ல அவங்களுக்கு மாசு, பிறகு திருப்பலி. பல முயற்சிகள், பல வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸுங்க தேவைப்படுறாங்க. நிறைய அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து இந்த வருஷம் இன்னும் நல்ல கேட்டகிசம் கொடுக்கணும்னு மிகப்பெரிய ஆசை. அதோடு நீங்களும் பிள்ளைகளை அனுப்பி வைக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் புதுநன்மை பிள்ளைகள் பெற விரும்புபவர்களுக்கு பெயர்களை விரைவாக பதிவு செய்துகள். 30 நாள் கட்டாய வகுப்புகள் அவசியம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி புதுநன்மை கொடுப்போம். அதே போல் யூத் கேட்டகிசம் நான் ஒரு புதிய முயற்சி தான். லெட் அஸ் ட்ரை. ஆகையால் 10 மணிக்கு ஜூலை மாதம் முதல் சண்டேலிருந்து இளைஞர்களுக்கான மறைக்கல்வி அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல யூத் கேட்டகிசம் நடைபெறும். 10 மணிக்கு யூத் கேட்டகிசம் பாய்ஸுக்கு தனி, கேர்ள்ஸுக்கு தனி லோயலா பள்ளியினுடைய கிளாஸில் வகுப்பில் நடைபெறும். அதனால் 2nd ஃப்ளோர் பாய்ஸ் இருப்பாங்க, 3rd ஃப்ளோர் பாய்ஸ் இருப்பாங்க. இப்படியாக ஒரு ஜஸ்ட் ட்ரை முயற்சி செய்வாங்க. 10 மணிக்கு யூத் கேட்டகிசம் முடிந்த பிறகு 11 மணிக்கு திருப்பலி அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆக பிள்ளைங்க நிச்சயமாக அதனுடைய பலன் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிள்ளைகளை யூத் கேட்டகிசத்துக்கு அனுப்பி வைங்க. அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது. நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரன் நம்ம பங்குலையும் இருக்கிறாங்க. ஸ்பெஷல் சில்ட்ரன்னா யார்? மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன கேட்டகிசம் நான் யோசித்தேன். அவங்களுக்கு ஒரு கேட்டகிசமும் இல்லையே. ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்தாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. டெஃப் அண்ட் டம். அவங்களுக்கு மேரேஜ் ப்ரிப்பரேஷன் கோர்ஸ். அவங்களுக்கு எப்படி மேரேஜ் ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் எடுக்கிறது? ஏன்னா எல்லாரும் போய் ஆகணும். திருமண தயாரிப்பு, டெஃப் அண்ட் டம் அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது? அதுக்குன்னு ஆள் இல்லை. ஆகையால் ஸ்பெஷல் சில்ட்ரன் அந்த பிள்ளைங்களையும் நம்ம பங்கில் இருக்கிற பிள்ளைங்க பக்கத்தில் கூட யாராவது இருந்தால் கூட அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு மறைக்கல்வி அவங்க மொழியில் அப்படின்ற பிரதர் இருக்கிறார். பிரதர் எட்வர்ட் கொனேலியன் சபையை சார்ந்தவர். அவங்களுடைய வேலையே மாற்றுத்திறனாளிகள் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக தான் அவங்க பணி. அவரை வைத்து ஸ்பெஷல் சில்ட்ரன் ஒரு 4 பேரோ 5 பேரோ 10 பேர் வந்தால் அவங்கள அந்த ஹாலில் வைத்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டவர் இயேசுவை அவங்க மொழியில் சொல்லிக் கொடுக்க, வீடியோ மூலமாக சொல்லிக் கொடுக்க ஒரு சின்ன ஒரு முயற்சி. யாராவது இருந்தால் பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டு பிரதரை வைத்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நம்ம கேட்டகிசம் தொடங்கலாம். ஒரு முயற்சி தான். ஆகையால் ஒரு வாழ்த்துக்கள். அதோடு தொடர்ந்து அன்புக்குரியவர்களே,
நம்மளுடைய இந்த அன்பிய கூட்டம் அன்பியங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண வேண்டும் என்று ஒரு உற்சாகத்தோட அன்பிய பொறுப்பாளர்கள் 4 மணிக்கு வாங்க. உங்கள் கூட்டமெல்லாம் இன்னும் சிறப்பாக நடத்த முயற்சி எடுக்க ஒரு அறிவிப்பு வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய 10வது வருஷம், 20வது வருஷம், 30வது வருஷம் தயவு செய்து கொண்டாடுங்க. யாருக்கு எப்போ என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. நான் பல பேர் சொல்ல 49வது வருஷம் இருக்கும்போது ஆரம்பிச்சிருங்க. 50வது வருஷம் பெஸ்ட்டு. ஆகையால் 25வது வருஷம், அந்த 10 ஆண்டு, 20 ஆண்டு, 30 ஆண்டு அதெல்லாம் நீங்கள் பெயர்களை பதிவு செய்தால் உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்தி உங்கள் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை கொண்டாடும். அதில் 3 விஷயமாக நம்ம கவனம். குழந்தைகள் ஒரு பக்கம், இளைஞர்கள் ஒரு பக்கம், குடும்பங்கள். அகல குடும்பங்கள் உங்களுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பை நான் வழங்குகின்றேன். அதாவது the first 5 years family ப்ளஸ் 10 years கல்யாணம் ஆனவங்க, அதுபோல் மிடில் ஏஜ், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதாவது வருஷத்தில் ஒரு நாள் ஒரு கருத்தமர்வு வைத்து உங்களை இன்னும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக ஒரு திருமண வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசை. அதான் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன். அதான் நான் கிளாஸும் எடுக்கிறேன் யூனிவர்சிட்டியில். ஆகையால் அது உங்களுக்கு அந்த கருத்தமர்வு உங்களை அழைக்க வேண்டும் என்று ஆசை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். பிறகு ஈராண்டு இறையியல் படிப்பு விருப்பம் உள்ளவர்கள் படிக்க விரும்பினால் 2 years of theology நம்ம பூந்தமல்லி குருத்துவ கல்லூரியில் சனிக்கிழமை நடைபெறுகிறது. அதனுடைய தகவல் தேவைப்பட்டால் சேர்ந்து படிக்க விரும்பினால் பிரதர்கிட்ட கேட்டுக்குங்க. 21 வயதிலிருந்து 70 வயதுக்குள்ளாக வாசிக்க எழுத திறமையுடையவர்கள் விருப்பமுள்ளவர்கள் பங்கெடுக்கலாம். அதே போல் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அறிவிப்பாக பைபிள் கிளாஸ். எவ்வளோ பேர் பங்கெடுக்கலாம் பங்கெடுங்க. பேராசிரியர்கள், திருவிவிலியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் நம்முடைய பூந்தமல்லி குருத்துவ கல்லூரியில் இருக்கிறாங்க. சனிக்கிழமை தோறும் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த பைபிள் கிளாஸ் முதல் நூலிலிருந்து அதுக்கு பெயர்களை பதிவு செய்து கொள்ள விரும்புகள் பதிவு செய்து கொள்ளுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஃபார்ம் அடுத்த வாரம் கொடுக்குறோம். ஆகல நல்ல விவிலிய அறிவில் விருப்பமுள்ளவர்கள் வளர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் கொல்கட்டா டூர் விருப்பமுள்ளவர்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை சாயங்காலம் திருப்பலியும் நற்கருணை ஆராதனை, வருகின்ற சனிக்கிழமை மாலை திருப்பலி மற்றும் அன்னையுடைய தேர்பவனி இருக்கும். அன்பிய கூட்டம் வருகின்ற நாளைக்கு திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு புனித அலோசியஸ் கொன்சாகா அன்பியத்தில் திருப்பலி மிஸ்ஸஸ் ஷோபா ராயன் இல்லத்திலும், மாலை 6 மணிக்கு அம்ப்ரோஸ் அன்பியம் மிஸ்ஸஸ் சந்தோஷ் மேரி ஹென்றி அவருடைய இல்லத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். இன்றைக்கு மாதத்தின் கடைசி நாள், பிறந்த நாள், திருமண நாள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் தான் ஃபாதர்ஸ் டே கொண்டாடி கொடுத்தோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதை கொடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். எல்லோருக்கும் சிறப்பாக நாளும் இந்த வாரமும் அமையட்டும். போலியோ சொட்டு மருந்து நான் நினைக்கிறேன் ஆப்போசிட்லேயே நம்ம சர்ச்சுக்கு முன்னாடியே போடுறாங்க. அங்கே குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பவர்கள் கொடுத்து கொள்ளலாம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஒப்புக்கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்கும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராகும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இங்கே இருப்பது நல்லதுதான். யார் சொன்ன வார்த்தை? ராயப்பர் சொன்னார் தாபூர் மலையில். இங்கே இருந்தால் நல்லது தான். கீழே போனால் சேலஞ்சஸ் தான். வீட்டுக்கு போனால் சவால்கள் தான். சமூக வாழ்க்கைக்கு போனாலும் ஆனால் நம்ம கூட இருப்பதற்கு நமக்கு கிடைத்த பொக்கிஷம் தான் மாதாகிட்ட சொல்லிவிட்டு ஆல் இஸ் வெல். நம்ம நல்ல நம்பிக்கையோடு வீடுகளுக்கு போவோம். கரங்களை உயர்த்துவோம். மாதாவிடத்தில் நாம் சொல்லுங்கள், நீங்கள் ஜெபியுங்க. யூ ஆல் ப்ரே டு அ பிளஸட் மதர் as a children, as a family, as head of the family, as a wife, as a mother, as a father, as a sick person, as a mentally unstable, as a physically unstable. Just pray to our blessed mother. மாதா கிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், அம்மா தாயே எங்களை ஆசீர்வதி, எங்களை வழி நடத்துங்க, எங்கள் வேலையை ஆசீர்வதிங்க, இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் சொல்லுங்கள். சரி அம்மா தாயே, ஆரோக்கியதாய், அருள் நிறைந்ததாய், ஆசீர்வதிக்கின்றதாய், நம்ம ஊருக்கெல்லாம் படி அளக்கின்றதாய், ஏழை எளியவர்களுக்கெல்லாம், திக்கற்றவர்களுக்கெல்லாம், கைம்பெண்களுக்கெல்லாம்
உமையே நம்பி வாழ்வோருக்கெல்லாம் அருளும் ஆசீர்வாதமாக இருக்கின்ற தாயை, எங்கள் பங்கின் பாதுகாவலியான தாயை, எவ்வளவு அழகாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது, சமூக வாழ்க்கைக்கு செல்லுகின்ற பொழுது எங்களை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தார். இந்த குழுவில் இருக்கின்ற அத்தனை மக்களையும், இந்த பங்கை சார்ந்த அத்தனை மக்களையும் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யப்போகிற பயணங்கள், இந்த வாரம் முழுவதும் நாங்கள் சந்திக்க போகின்ற மனிதர்கள், இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எடுக்கப்படக்கூடிய முயற்சிகள், இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இரவும் பகலுமாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும் இந்த குடும்பம் இருக்கிற அத்தனை பேரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுளை பற்றி கொண்டு வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பாட்டு நாம் பாடும் இனிய ஒரு நாமம் அதற்கான பாட்டு பாரம்பரியமிக்க பாடல், வாழ்த்திய பாடலை பாடகர் குழுவினரோடு சேர்ந்து நாம் பாடுவோம். அனைவரும் மகிழ்வோமே, அனைவரும் மகிழ்வோமே. தாயும் மீரா தாயுமே தமிழோ திரவியமே, தாயும் மீரா தாயுமே தமிழோ திரவியமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா